அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு +2 முடிக்கிற மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இல்லைன்னா ஒரு நார்மலாக ஒரு காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணணும், என்னென்ன விஷயங்களை நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் அப்படிங்கிற தகவல்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஒரு மாடலாக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கல்லூரி சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பற்றி தான் பார்க்க போகிறேன். SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நம்பர் 1 பொறியியல் கல்லூரியாக பார்க்கப்படுது. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய CAG MIT கேம்பஸ்க்கு ஈக்குவலாக பார்க்கக்கூடிய ஒரு கல்லூரி. மற்றும் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸில் தமிழ்நாட்டிலேயே வச்சு நம்பர் 1 ப்ரைவேட் கல்லூரியாக நம்பர் 1 ப்ரைவேட் இன்ஜினியரிங் கல்லூரியாக பார்க்கக்கூடிய கல்லூரி தான் பார்த்திங்கன்னா SSN அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல்லூரியோட கோடுங்கிறது பார்த்திங்கன்னா 1315, அதாவது TNEAன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் இந்த கல்லூரிக்கு பார்த்திங்கன்னா கோடுங்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 1315ன்னு கொடுத்துருக்குறாங்க. காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான பேரில் நிறைய கல்லூரிகள் இருக்குது. ஸோ எப்பயுமே ஒரு கல்லூரியை பார்க்குறப்ப அந்த கல்லூரியோட கோடை முக்கியமாக பார்த்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம், இந்த கல்லூரி ஆரம்பித்த வருஷம் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1996 இந்த கல்லூரியை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கல்லூரி ஆரம்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவ் நாடார்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர். அவர் பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜிஸுங்கிற கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த HCL டெக்னாலஜிஸுங்கிறத 1976 ஆரம்பித்தவர். அதுக்கடுத்து 20 வருஷம் கழிச்சு கரெக்டாக 1996 ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லிட்டு SSN காலேஜை ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவர் சிவ் நாடார் பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜிஸ் மட்டும் நடத்தாமல் அவர் இன்னொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா சிவ் நாடார் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு சமூக சேவை சார்ந்த அமைப்பையும் வச்சிருக்கிறாரு. அது மூலமாக நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த கல்லூரியில் மாணவர்களுக்குமே கொஞ்சம் வருடம் 25 மாணவர்களுக்கு இலவச கல்வியுமே கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது சம்மந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம பார்ப்போம். முதல்ல ஒரு கல்லூரியை பார்க்குறப்ப அந்த கல்லூரியானது பார்த்தீங்கன்னா NARF ரேங்கிங்கில் வருதான்னு பாருங்கள். இந்த கல்லூரியானது SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் அவங்களோட NARF ரேங்கிங் அகில இந்திய அளவில் இன்ஜினியரிங் கல்லூரிகளில் மிக சிறந்த கல்லூரியில் 45வது இடம் பிடிச்சிருக்கு அகில இந்திய அளவில். ஸோ NARF ரேங்கிங் பார்த்துக்கலாம். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா NBA அக்ரெடிஷன் வாங்கியிருக்காங்களாங்கிறத செக் பண்ணணும். ஸோ இந்த கல்லூரியோட வெப்சைட்டில் செக் பண்ண வரைக்கும் அது சம்மந்தப்பட்ட தகவல்கள் கிடைக்கல, எனக்கு பார்க்க தெரியல. பட் NBA அக்ரெடிஷன் இருக்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. மூணாவது NACல A+ கிரேடு வாங்கியிருக்கிறாங்க. எப்பயுமே ஒரு கல்லூரியை பார்க்குறப்ப இந்த 3 விஷயங்களையுமே பார்க்கணும். NARF ரேங்கிங் ப்ளஸ் NBA அக்ரெடிஷன் வாங்கியிருக்காங்களா மற்றும் NACல என்ன கிரேடு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக அவங்க கவுன்சிலிங்க்கு எத்தனை சதவீத சீட்ஸ் ஒதுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 65% சீட்ஸை கவுன்சிலிங் ஒதுக்கிட்டு 35% சீட்ஸை மேனேஜ்மெண்ட்டில் அவங்களே ஃபில் பண்ணிக்கிறாங்க. அவங்க மேனேஜ்மெண்ட்டில் எப்படி ஃபில் பண்ணுறாங்கன்னா அவங்க இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அவங்க மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது எந்த ஒரு டொனேஷனுமே இல்லாமல் கல்லூரி கட்டணத்தை மட்டும் வாங்கி மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் சீட்லேயுமே சேர்க்குறாங்க. அதுக்காக அவங்க தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுறாங்க. கவுன்சிலிங்க்கு கவர்மெண்ட்டோட கவுன்சிலிங்க்கு இவங்க மொத்தம் எத்தனை சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 530 சீட் அதாவது கவுன்சிலிங் கொடுத்தாங்க. அதில் ஒகேஷ்னல் கவுன்சிலிங்க்கு 7 சீட்டு போக மொத்தம் ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 523 சீட்டு வந்துச்சு. இந்த 523 சீட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே 484 சீட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ சதவீதம் முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா 92.5% சீட்ஸுங்கிறது ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே முடிஞ்சிருச்சு. அடுத்து செகண்ட் ரவுண்டில் 35 சீட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது எவ்வளோ சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 6.7%. தேர்ட் ரவுண்டில் 3 சீட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபோர்த் ரவுண்டில் 1 சீட்டும் முடிஞ்சிருச்சு. மொத்தம் 523 சீட்டுக்கு 523 சீட்டும் கம்ப்ளீட் பண்ணி 100% கவுன்சிலிங்கில் ஃபுல்லான ஒரு கல்லூரியாக SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கிறது இருக்குது. அதுக்கடுத்து இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி தேதிக்கு இந்த புதுசாக ஆரம்பித்த கல்லூரிகள் கொஞ்சம் நார்மலான கல்லூரிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டான டிபார்ட்மெண்ட்ஸான
ஏஐ, டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி அப்படி இப்படின்னு என்னென்னமோ போயிட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை இங்கே கவனிச்சுக்கோங்க. தமிழ்நாட்டோட நம்பர் 1 பொறியியல் கல்லூரின்னு சொல்லக்கூடிய இந்த எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க முழுக்க நம்புறது கோர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் நம்புகிறாங்க. கிட்டத்தட்ட எந்த ஒரு அட்வான்ஸ்டான கோர்சஸ்க்குமே அவங்க போகல. மேபி வர வருடங்களில் போகிறாங்களான்னு தெரில. பட் இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த 530 சீட்டுக்கு தான் வந்து கிட்டத்தட்ட 50,000 பேர் 1,00,000 பேர் போட்டி போடுறாங்க. ஆனால் இவங்க எனக்கு எந்த ஒரு அட்வான்ஸ்டு கோர்சஸும் வேண்டாம், நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது கோர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 8 யூஜி டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. 8யுமே சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்ககிட்ட வந்து இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள்இன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் இருக்குது. தென் கெமிக்கல் இன்ஜினியரிங், தென் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், தென் சிவில் இன்ஜினியரிங். இதுதான் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கோர்ஸ். எந்த ஒரு அட்வான்ஸ்டு கோர்ஸுக்குமே அவங்க போகலை. ஏன்னா அவங்க ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது கோர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸை தான் வந்து அவங்க வந்து பிலீவ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இந்த கல்லூரியில் நீங்கள் வந்து கவுன்சிலிங்லேயோ இல்லை மேனேஜ்மெண்ட் செட்லையோ அது கஷ்டப்பட்டு சேர்ந்துட்டீங்க. அந்த கல்லூரியில் ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் தர்றாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா தர்றாங்க. அங்கே வந்து நிறைய விதமான ஸ்காலர்ஷிப்ஸ் தந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து மெரிட் கம் மீன் ஸ்காலர்ஷிப்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய இந்த பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தரக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸை வாங்கி தர்றாங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 12th ஓரளவுக்கு நல்ல மார்க் வாங்கியிருக்கிறீங்க, 12th வந்து நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ்லையுமே அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க பேஸ்ட் அப்பான் மார்க்ஸை பொறுத்து. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாக் இன் வாக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 12th நீங்கள் சிபிஎஸ்சிலேயோ இல்லை ஸ்டேட் போர்ட்லேயோ மாநில அளவில் முதல் 10 மாணவர்களுக்குள்ளே வந்திருந்தால் நீங்கள் வந்து அங்கே 4 வருஷமே ஃப்ரீயாக படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக முக்கியமான ஒரு ஸ்காலர்ஷிப் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் ஃபார் பொட்டன்ஷியல் அண்டர் கிராஜுவேட் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த ஸ்காலர்ஷிப் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமப்புறத்தை சேர்ந்த அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடம் 25 மாணவர்களை செலக்ட் பண்ணுறாங்க. அந்த 25 மாணவர்களுக்குமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்வி கட்டணங்கிறது 4 வருடத்துக்குமே இலவசமாக தர்றாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. இது மேனேஜ்மெண்ட் சீட்லேயும் வராது, கவுன்சிலிங்கில் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் இந்த வாய்ப்புங்கிறது கொடுக்குறாங்க. இதுபோக ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. அதுபோக இந்த எஸ்எஸ்எனில் படித்து முடித்த மாணவர்கள், அலுமினின்னு சொல்லக்கூடிய அந்த மாணவர்களுமே சில ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இத்தனை ஸ்காலர்ஷிப்புமே இந்த கல்லூரியில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுபோக முக்கியமாக ஒரு கல்லூரியில் பார்க்க வேண்டிய விஷயம் பிளேஸ்மெண்ட். ஸோ 2023 பேட்சை பொறுத்த வரைக்கும் அந்த கல்லூரியில் கிட்டத்தட்ட 1315 மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஜி ப்ளஸ் பிஜி ரெண்டுலேயும் சேர்த்து 1315 ஆஃபர்ஸுங்கிறது வாங்கியிருக்கிறாங்க. இருக்குல்லையே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வச்சு கொஞ்சம் அதிகப்படியான பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி. அதுமாதிரி ஹையஸ்ட் பேக்கேஜ் வாங்கி தரக்கூடிய கல்லூரியாகவும் இந்த கல்லூரி பார்க்கப்படுது. இந்த கல்லூரியோட ஹையஸ்ட் பேக்கேஜ் 2023 பேட்சில் ஹையஸ்ட் பேக்கேஜுங்கிறது ஒரு மாணவருக்கு 1.1 கோடியே 17 லட்ச ரூபா சம்பளம் ஒரு வருஷத்துக்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் சேலரியாக வந்து பார்த்திங்கன்னா 84,20,000 ரூபாய் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு 10% மாணவர்கள் வந்து ஆவரேஜ் சேலரியாக வந்து பார்த்திங்கன்னா 29.5 லட்ச ரூபாய் வருட சம்பளமாக வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஒரு 25% மாணவர்களுக்கு 20 லட்ச ரூபாய் சம்பளம் வந்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து மோர் தென் 20 லேக்ஸ் சேலரியை 77 மாணவர்களுக்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதுமாதிரி ஒரு 10லேருந்து 20 லட்ச ரூபா சம்பளத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 315 மாணவர்களுக்கு 10 லட்சத்துலேருந்து 20 லட்ச ரூபா சம்பளத்தில் வந்து இவங்க வந்து பிளேஸ்மெண்ட் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 1315 பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ங்கிறது வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது இந்த எஸ்எஸ்என் கல்லூரியை பற்றி பார்க்குறதுக்கு. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு கல்லூரியுமே நீங்கள் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட வருஷத்தை பாருங்கள், அந்த கல்லூரி வந்து என்னென்ன அக்ரெடிஷன்லாம் வாங்கியிருக்காங்களா, என்ஆர்எஃப் ரேங்கிங் இருக்கா, NAC இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லூரியோட பிளேஸ்மெண்ட்ஸ் பாருங்கள், ஸ்காலர்ஷிப்ஸ் பாருங்கள், மற்றும் அந்த கல்லூரியில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குங்கிறத பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியில் சேரணும் அப்படின்னா என்ன கட் ஆஃப் தேவை, நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் கேட்குறது அந்த கல்லூரியில் சேரணும்னா மினிமம் எவ்வளோ சார் கட் ஆஃப் தேவை அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அடுத்து வந்து என்ன சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த நான் சொன்ன இந்த 8 டிபார்ட்மெண்ட்லேயுமே சேர்றதுக்கு கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் தகவல்கள் வந்து அடுத்து வரப்போகுது.
இப்போ எஸ்எஸ்என் காலேஜோட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட டிஎன்ஏ 2023 க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது பார்த்துருவோம். இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 190.5 வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா பிசி கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 189 கட் ஆஃப் வாங்கின மாணவர்களுக்குமே இடங்கள் கிடைச்சிருக்குது. அடுத்து பிசி முஸ்லீமில் 190 கட் ஆஃப் வாங்கின மாணவர்களுக்கும் இடங்கள் கிடைச்சிருக்குது. எம்பிசியில் 185 கட் ஆஃப் வாங்கின மாணவர்களுக்கு சீட்டு கிடைச்சது. எஸ்சியோட க்ளோசிங் ரேங்க் கட் ஆஃப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 167, எஸ்சிஏக்கு 164 மற்றும் எஸ்டிக்கு 139 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குது. அடுத்து ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரியில் 189.5 வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்குது. பிசி கேட்டகரியில் 185.5க்கு சீட்டு கிடைச்சிருக்குது. பிசி முஸ்லீமில் 189.5க்கு கட் ஆஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கிடைச்சிருக்குது. எம்பிசியில் 181க்கு வந்து நம்மளுக்கு வந்து சீட்டு கிடைச்சிருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 169க்கு சீட்டு கிடைச்சிருக்குது. எஸ்சிஏ 138.5க்கு சீட்டு கிடைச்சிருக்கு மற்றும் எஸ்டிக்கு 141க்கு சீட்டு கிடைச்சிருக்குது. அதுக்கடுத்து பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆனது சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல ஓசி கேட்டகரியில் 188.5க்கு சீட்டு கிடைச்சிருக்குது. பிசி கேட்டகரியில் 184க்கு சீட்டு கிடைச்சிருக்குது. அதுக்கடுத்து பிசிஎம் 173.5க்கு சீட்டு கிடைச்சிருக்குது. எம்பிசியில் 177க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. எஸ்சியில் 169க்கு சீட்டு இருக்குது. எஸ்சிஏல 155.5 வரைக்கும் வாங்கின மாணவர்களுக்கு சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குது. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரிக்கு 199 கட் ஆஃப்கே சீட்டு முடிஞ்சிருச்சு. பிசி கேட்டகரியில் 198.5க்கு வந்து சீட்டு முடிஞ்சிருக்குது. பிசி முஸ்லீமில் 198க்கு சீட்டு கம்ப்ளீட் ஆயிருச்சு. எம்பிசியில் 197க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருச்சு. எஸ்சி 186 கட் ஆஃப்க்கு சீட்டு வந்து முடிஞ்சிருக்கு. எஸ்சிஏ 174க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு மற்றும் எஸ்டி பிரிவு மாணவர்கள் 156.5 வரைக்கும் வாங்கின மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குது. அடுத்து ட்ரிபிள்இன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். ஓசி கேட்டகரியில் 196 கட் ஆஃப்க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. பிசி கேட்டகரியில் 194.5க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. பிசி முஸ்லீம் 191க்கு சீட்டு கம்ப்ளீட் ஆயிருக்கு. எம்பிசியில் 193க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி 178க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. எஸ்சிஏல 163க்கு சீட்டு கம்ப்ளீட் ஆயிருக்கு. அடுத்து இசின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். இசியில ஓசி கேட்டகரிக்கு 197.5க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. பிசியில் 196.5க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. பிசி முஸ்லீம் 192க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. எம்பிசியில் 195 வரைக்கும் கட் ஆஃப் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. எஸ்சி 182 கட் ஆஃப் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. எஸ்சிஏல 173 வரைக்கும் கட் ஆஃப் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. அடுத்து ஐடின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட். ஓசியில் வந்து பார்த்தீங்கன்னா 198 கட் ஆஃபுக்கு சீட்டு முடிஞ்சிருச்சு. பிசியில் 197 வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. அடுத்து பிசி முஸ்லீம் 195.5 வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. எம்பிசி 195.5க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி 181.5க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. எஸ்சிஏ 172.5க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. எஸ்டியில் 162.5க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய இன்டகிரேட்டட் கோர்சஸ். அதில் வந்து பார்த்தோம்னா ஓசியில் 196 வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. அடுத்தே மாதிரி பிசியில் 195க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. பிசி முஸ்லீம் 191.5க்கு சீட்டு கிடைச்சிருக்குது. எம்பிசியில் 193 வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. தென் எஸ்சி 180க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. எஸ்சிஏ 156க்கு சீட்டு கிடைச்சிருக்குது. ஃபைனலாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல ஓசி கேட்டகரிக்கு 192 வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. தென் பிசி 190க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. பிசி முஸ்லீம் 188க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு 187.5க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. எஸ்சி 169.5க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. எஸ்சிஏ 147.5க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க அதை பாருங்கள். அதுபோக இந்த தகவல்கள்லாம் உபயோகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இத்தனை விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கணும். ஸோ இந்த தகவல்கள் உபயோகமானதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச +2 முடித்த மாணவர்களுக்கும் மற்றும் அவங்க பெற்றோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் இந்த மாதிரி தொடர்ச்சியாக கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள், மெயினாக ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பண்ணிவிட்டு வீடியோஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்கள் பெரும்பான்மையான டவுட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸே உங்களுக்கு பதில் சொல்லிடும். மிகவும் நன்றி.